இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் சொல்வது என்னன்னு கேட்டா, என் பிள்ளை என் பேச்சு கேட்கிறான் இல்ல, நான் எதை செய்ய வேணான்னு சொல்றேனோ அதைத்தான் அவன் செய்யறான், இவனால எனக்கு நிம்மதி போயிருச்சு, இவனால சண்டை சச்சரவுகள் தான் உருவாகுது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு பல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய இந்த சுட்டித்தனங்களையும் அவர்களுடைய சில நடவடிக்கைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாம அதுக்கு சரி கட்டணும் என்ற வகையில பெற்றோர்கள் சில அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். அந்த அவர்கள் அணுகுகின்ற அந்த முறைகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை உருவாக்கின்றது என்பதை தான் நாங்க பார்க்க போறோம். அதுல ஒன்றுதான் என்னன்னு கேட்டால் அடிக்கிறது. இன்றைக்கு பல பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகள் செய்யற தவறுகளை திருத்துவதற்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த அடித்தல் என்ற ஒரு அம்சத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இத ஒவ்வொரு பெற்றோர்கள் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க அதை நடைமுறைப்படுத்துறாங்க. சில பெற்றோர்கள் எப்படி என்று கேட்டால் அவர்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது, கண்ட வாக்கில் என்ன செய்வார்கள், அவர்களை அடிச்சு நோவினை செய்வார்கள், கடுமையாக வேதனை செய்வார்கள். சில பேர் பெரம்பால் அடிப்பார்கள், சில பேர் பெல்ட்டால் அடிப்பார்கள், இன்னும் சில பேர் செருப்பால் கூட என்ன செய்கிறார்கள். அப்படி பெற்றோர்களை அப்படி நோயினை செய்யக்கூடிய பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யறோம், நாங்க சமுதாயத்தில் பார்க்க தான் நாங்க செய்யறோம். எனவே இந்த அடிக்கிறன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு குழந்தைகளை பாதிக்குது, இது என்ன மாதிரி விளைவுகளை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நாங்க சுருக்கமாக என்ன செய்வோம், நாங்க பார்ப்போம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த அடிக்கிறன்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டர், இந்த அடிச்சு வளரக்கூடிய எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அடிச்சு 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 அந்த குழந்தைகளை வளர்ப்போம்னு சொன்னா அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்று ஒரு உளவியல் ஆய்வு சொல்லுது. அந்த உளவியல் ஆய்வுகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அப்படி சதா அடிக்கப்பட்டு வளரக்கூடிய அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் கோழைகளாக எந்த ஒரு காரியத்தை முன்னுக்கு சென்று செய்யக்கூடிய தைரியம் மிக்கவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் கோழைகளாகத்தான் என்ன செய்வாங்க, கோழைகளாகத்தான் அவர்கள் வளருவார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய அறிவு கூர்மை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியையும் நாங்க பார்க்கிறோம். அப்ப இப்படி உங்களுடைய பிள்ளைகளை எதுக்கு எடுத்தாலும் நீங்க அடிச்சு 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 அவங்களை வளர்ப்பீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். அது மட்டுமல்ல, அது ஒரு வகையான ஒரு கூட்டம். அடிச்சு அடிச்சு வளர்க்கிறதால ஒரு பிள்ளைகளுடைய கூட்டம் எப்படி கோழைகளாக தைரியம் இல்லாதவர்களாக அவர்கள் உருவாறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாய குற்றங்களை இழைக்கக்கூடியவர்களாக, சமுதாய துரோகிகளாக என்ன செய்யறாங்க, துரோகிகளாகவும் உருவாகிறார்கள் என்று இன்னும் ஒரு ஆய்வு என்ன செய்யுது, இன்னும் ஒரு ஆய்வு சொல்லுது. அப்ப இந்த அடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டர் நல்ல விளைவை ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் மோசமான விளைவுகளை தான் என்ன செய்யுது, மோசமான விளைவுகளை தான் இந்த சமுதாயத்தில் உண்டாக்குது. இது மோசமான பிள்ளைகளை தான் என்ன செய்யுது, மோசமான பிள்ளைகளை தான் சமுதாயத்தில் உருவாக்குது என்பதை நீங்க மனதில் முதலாவது நீங்க பதிய வைத்துக் கொள்ளணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னு கேட்டா, சரி அப்படின்னு சொன்னா அடிக்கவே கூடாதா, எப்படி என்று பிள்ளைய திருத்துறது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், புத்தி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிற நேரத்துல இவனை அடிக்காம நாங்க விட்டுட்டேன்னு சொன்னா இன்னும் அதிகமான சேட்டை பண்ணுவானே, இன்னும் அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவானே. அப்ப அடிக்க கூடாதுன்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அப்படின்னு சில பெற்றோர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க அழகான பதில என்ன செய்யறோம், அவங்களுக்கு அழகான பதில நாங்க பதிவு செய்யறோம். என்னன்னு கேட்டா, அடிக்கவே கூடாதுன்னு சொல்லல. முதலாவது அடிக்கிறது எதுக்குன்னு நீங்க புரியணும். ஏன் அடிக்கிறீங்க, ஆசையா பிள்ளைய போட்டு அடிக்கணும் மிதிக்கணும்னு சொல்லி ஆசையில செய்றீங்களா, இல்ல எதுக்காக நீங்க செய்றீங்கன்னு கேட்டா என் பிள்ளை திருந்தணும், செய்யறது இந்த மாதிரி தப்ப மறுவா அந்த பிள்ளை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிதான் நீங்க அந்த பிள்ளைய அடிக்கிறீங்க. இந்த நோக்கம் நிறைவேறுதான்னு பாருங்க. நீங்க அடிக்கிறதுல இந்த நோக்கம் நிறைவேறுதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பதில் இல்லைன்னு தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் அதுல கிடைக்காது. அப்ப என்ன நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தவறான ஒரு காரியத்தை உங்க பிள்ளை செய்யறான், அப்ப நீங்க சொல்லணும்,
இந்த மாதிரி காரியத்தை நீ செய்யப்படாதுப்பா, இப்படி நீ செய்தால் நான் உன்னை தண்டிப்பேன், இப்படி நீ செய்தால் நான் உனக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு பின்னாடி அந்த காரியத்தை அந்த புள்ள செய்யறான்னு எப்போ கூப்பிடணும், இங்க வாங்க ராஜா என்று கூப்பிட்டுட்டு நீங்க கேட்கணும், இந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய வேணான்னு நான் சொன்னேனா இல்லையா? அப்ப சொல்லுவான், ஆமா நீங்க சொன்னீங்க. அப்ப இது நீ செஞ்சது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்கணும். அப்ப சொல்லுவான், ஆமா தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுட்டு தான் செஞ்சிருப்பான். அப்ப நீங்க என்ன செய்யணும், மகனுக்கு சொல்லணும். எப்படி? உங்களோட பிள்ளைக்கு நீங்க சொல்லணும், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இது செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், அப்ப நான் அவங்களே தண்டிக்கணுமா தண்டிக்க கூடாதா? முழிப்பான், என்ன சொல்றேன்னு தெரியாம. சரியா பார்த்தா தண்டிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன்ட வாயாலே வரும். அவன்ட வாயால வந்த பின்னாடி என்ன, அதுக்கு பிறகு கையை நீட்டுங்க என்று சொல்லிட்டு ஒரு 2-3 அடி லேசா என்னது அப்படி அவனுக்கு அடிக்கணும். அப்ப அவன் செஞ்சது தவறு என்று சொல்லி உணர்வான். ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிற இல்ல, நான் செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு ஒரு புள்ள வாதாடினாலும் அவனுக்கு அவன் உள்ளத்துல தவறுன்னு அவனுக்கு தெரியும். அப்ப நீங்க அடிச்சா கூட என்னது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை திருத்துறதுக்காக நான் செஞ்சது தப்புன்றதுக்காக வேண்டிதான் என் அம்மா எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வான் அப்படின்னு புரிவான். அது இல்லாம நீங்க எதுக்கு எடுத்தாலும் பெரம்பு எடுத்து அடிச்சு, எதுக்கு எடுத்தாலும் பெல்ட் எடுத்து அடிச்சு, அவனை எப்ப பார்த்தாலும் அடிச்சு, அந்த முறையில நீங்க நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்க புள்ள என்ன நினைப்பான் தெரியுமா? ஆஹா, என் அம்மா என்னோட இறக்கம் இல்ல, என் வாப்பா என்னோட இறக்கம் இல்ல, அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி தாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன மேல ஒரு கொஞ்சம் கூட பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அவன் நினைச்சிருவான். இதனால என்ன செய்ய, இதனால பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முரண்பாடுகள் ஏராளம் வரும், இதனால் பிரச்சனைகள் ஏராளம் வரும். அப்ப இதை தவிர்க்கணும்னு சொன்னா எதுக்கு அடிக்கிறான்னு அவனுக்கு முதலாவது புரியணும், எதுக்கு அடிக்கணும்னு சொல்லி புரியணும். அடுத்தது என்னன்னு கேட்டா, அடிக்க போக்கல ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை என்ன செய்யலாம், கையாளலாம். உதாரணத்துக்கு இப்ப நாங்களும் என்ன செய்யறோம், நாங்களும் பிள்ளைகளுக்கு நாங்க பாடம் நடத்துறோம். பாடம் நடத்த போக நாங்க எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, பிள்ளைகள் உங்களை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம், நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள், ஆனா சில நேரம் நீங்க என்ன செய்றீங்க, தப்பு விட்டுறீங்க. அது உங்களால தப்பு கிடையாது, அது யாரால தப்பு தெரியுமா? ஷைத்தான் இந்த தவறை செய்யறதுக்கு, இந்த தப்பை செய்யறது உங்களுக்கு தூண்டினா அதனால நீங்க செஞ்சிட்டான். அதாவது ஷைத்தான் இப்ப உங்களோட வந்துட்டான், உங்களுக்கு உள்ளால வந்துட்டான், அதனால தான் நீங்க இந்த தப்பை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனவே நான் உங்களுக்கு அடிக்க மாட்டேன், நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள், நான் உங்களுக்கு அடிக்கிறதாக இருந்தால் உங்கள மேலுள்ள ஷைத்தானை விரட்டுறதுக்கு தான் நான் என்ன செய்யறேன், நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படியே ஒரு 2-3 பிள்ளைகள் பிரச்சனை படுத்துச்சு என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம், அடிப்போம். அடிச்சுட்டு சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், இது நான் அடிச்சது உனக்காகவே நான் அடிக்கல, உன்னைய தாக்கணும்னு நான் அடிக்கல, இது நான் அடிச்சது உன்ட மேல ஷைத்தான் போறதுக்காக வேண்டி. இப்படி சொன்ன பிள்ளை என்ன புரிவாங்க, என்ற மேல இவர் அன்பாதான் இருக்கிறார், என்ன செய்ய ஷைத்தான் வந்துட்டா இதை விரட்டுறதுக்காக வேண்டி இவர் இப்படி நடந்து கொண்டார் என்று அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் புரிவாங்க. அந்த பிள்ளைகள் உங்களை வெறுக்குமா? அந்த பிள்ளைகள் வெறுக்காது. இப்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வெறுக்காது. சரி, நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் சில பேர் அதுக்கு பின்னாடியும் பெற்றோர்கள் அவங்களோட கோபமா நடக்கிறது என்ன செய்யறோம் நாங்க பாக்குறோம். அப்படி இல்லை, நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி கூப்பிடுங்க, கூப்பிட்டு இப்படி நீங்க செஞ்சது தவறு வாப்பா, நீ செஞ்சது பிளவாப்பா, அதனாலதான் என்ன செஞ்சோம், உங்களுக்கு நாங்க அடிச்சோம், மற்றபடி உங்களோட நாங்க ரொம்ப என்ன செய்யறோம், நாங்க பாசம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் அதுக்கு பின்னாடி கொடுங்க. அப்பா அவன் புரிவா, நான் செஞ்ச தப்புக்கு தான் என்ன தண்டிச்சாங்க, என்ன எல்லாம் என்ன பெற்றோர் நேசிக்காம எல்லாம் இல்ல, என்னை நேசிக்கத்தான் செய்யறாங்க, ஆனாலும் நான் தப்பு பண்ண திருத்துறதுக்காக இப்படி செஞ்சாங்க. இந்த சிந்தனையை என்ன செய்யணும், உங்களோட பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் விதைக்கணும். இதை நீங்க விதைக்கலன்னு சொன்னா அவர்கள் உங்களை வெறுப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே இப்படி அந்த பிள்ளைகளை திருத்தறேன்ற பெயர்ல பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான காரியம் தான் என்னது, இந்த மாதிரி அடிக்கிறதுன்றது. அடிச்சுதான் ஆகணும் என்று சொன்னால் இந்த மாதிரி நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அப்பொழுது என்ன செய்வார்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிந்து நடப்பார்கள். எனவே வரக்கூடிய அந்த விளைவுகளும் என்ன குறைவாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.